வெல்கம் டு aishwaryam.builder. இன்றைக்கி வீடியோவில் ஒரு நார்த் பேசிங் வீட்டோடைய பிளான் பார்க்கலாம். இது வந்து 33க்கு 36 அப்படிங்கிறது. இது ஒரு கிளைண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணி அனுப்புகிறேன். அவங்களுக்கு இது ஒரு அவங்களுடைய டிஸ்கஸ் வந்து வச்சு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பிளான் போட்டிருக்கேன். எப்போதும் வீட்டு பிளான் போடும்போது நம்ம வந்து பட்ஜெட் ஓரியன்டாகவும் நம்ம வாஸ்து அந்த இடத்தோட வாஸ்துக்கு தகுந்த மாதிரியும் ஏர் சர்க்குலேஷனும் லைட்டும் வர மாதிரியும் பண்ணாலே அந்த வீடு நல்லா லக்ஸரியாகவும் நல்லாவும் இருக்கும் இயற்கையாகவே. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த வீட்டுக்கு பண்ணுற செலவுகள் அதை வீடை எப்படி நம்ம இன்டீரியர் பண்ணுறோங்கிறத செகண்டு. முதலே அந்த பேஸை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம விட்ட பணம் இருந்தால் அதெல்லாம் பண்ணிக்கலாம். பணம் இல்லாத பிறகு அப்படியே விட்டால் கூட அதுவே நேச்சர் நம்ம நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் இந்த வீட்டுடைய பிளானை போட்டிருக்கேன். கிளைண்ட் வந்து அவங்களுடைய சைஸ் சொல்லிட்டாங்க, அதுக்குள்ள வந்து அந்த வீட்டுடைய பிளான் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற இடங்க வந்து அவங்க லேண்ட்ஸ்கேப் மாதிரி பண்ணிக்குவாங்க. இப்போ அந்த வீட்டுடைய பிளானை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை போகலாம் வாங்க. இந்த வீட்டு பிளானில் வந்து மேலே வந்து தெற்கு, கீழே வந்து வடக்கு. இது வடக்கு பார்த்தா வாசகுடியில் வீடு. உள்ளர என்ட்ரானோன்னா போர்ட்டிகோ இருக்குது. அது வந்து 15:30க்கு 17:45 அந்த மாதிரி இருக்குது. அதில் அது வந்து தேவைப்பட்டு அவங்க வச்சுக்கலாம், இல்லைனா அவங்க வந்து இந்த வராண்டாவிலேருந்து ஆரம்பிக்கலாம் வீடை. அவங்க வந்து 33க்கு 36 அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த வீட்டோட பிளான் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் நான் போர்ட்டிகோ மாதிரி இடம் கொடுத்துருக்கேன். அது 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங் மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். அவங்களுக்கு தனியாகவே பெடஸ்ட்ரியன் கேட்டு மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த கேட்லேருந்து உள்ளே வந்தால் கூட அவங்க வீட்டுக்கு நேராக வராண்டாக்கு போகலாம், கார் பார்க்கிங் இல்லாமல். அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கேன். உள்ளே ரெண்டானா வராண்டா அது வந்து பார்த்திங்கனாக்கா 5:30க்கு 10:45 அந்த மாதிரி இருக்கும். உள்ளே ரெண்டானா லிவிங் ரூம் அண்ட் டைனிங் ரூம். அது வந்து பார்த்திங்கனாக்கா 18க்கு 16 அந்த மாதிரி ஒரு டைனிங் ரூமு. அடுத்து வந்து கிச்சன் கொடுத்துருக்கேன். அது 11க்கு 11 கம்ஃபர்டபுளான ரூம், பெரிய கிச்சன் இருக்குது. அது வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்து கவுண்டர் டாப் அந்த டிசைன்ஸ் பார்க்குறீங்களா அந்த மாதிரி உள்ள மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது பார்க்க நல்லா லக்ஸுரியான ஸ்பேசியஸாக பெரிய வீடாகவே ஃபீல் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும் நல்லாவே. பேக் சைடு வந்து அவங்களுக்கு வேணும்னா யூட்டிலிட்டி மாதிரி போகிறதுக்காக ஒரு டோர் கொடுத்துருக்கேன். வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் நேராக வந்தோம்னா அதில் வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். டாய்லெட் தெரியாத அளவுக்கு ஃப்ரண்டில் வந்து ஒரு சின்ன அமைப்பு கொடுத்துருக்கேன். அதில் அவங்க வந்து ஷோகேஸு, அவார்ட்ஸ் அது மாதிரிலாம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து பெட்ரூம் பார்த்திங்கனாக்கா 11க்கு 14 அந்த மாதிரி பெரிய பெட்ரூமு. அதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன். 2 பெட்ரூமுக்கு இடையில வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்து மேலே போகிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா அதே சைஸ் தான் வருது, அது ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் டைல்ஸ் கொடுத்து 4 கேட் அது மாதிரி கொடுத்து அதுக்கு தனியாகவே ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூமு கூட வருது, அந்த மாதிரி அமைப்பு வருது இல்லை. அதனால் அது மாதிரி பண்ணியிருக்கேன். அது மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் பார்த்திங்கனாக்கா பூஜை ரூம் வருது, நல்லா அமைப்பாக அமைஞ்சிருக்குது. அதனால் வந்து இது ஏற்கனவே அமைஞ்சிச்சு, நல்லா அமைஞ்சிருச்சு. அது அந்த இடத்த யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இடம் க்ரீனரிலாம் வந்து நம்மள கார்டனிங் மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இது எவ்வளோ ஏரியா இருக்கோ அவங்க இந்த ஏரியாவை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அவங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா 1188 ஸ்கொயர் ஃபீட் வருது கீழே. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே ஏறி வந்தோம்னா நம்ம ஃபுல் சைஸுக்குமே வீடு பெட்ரூம் போடலாம். 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் கூட போடலாம். மேலேயே 4 பெட்ரூம் போடலாம், கீழே 2 பெட்ரூம் 6 பெட்ரூம் கூட போடலாம். அது கிளைண்ட்டோட தேவையை பொறுத்து நான் என்ன பண்ணி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னா மேலே 2 பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்கேன், ஒரு காமன் ரேட் மாதிரி கொடுத்துருக்கேன். கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம் கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற இடத்த வந்து நார்த்து சைடுங்கிறதுனால நம்ம வந்து ஓப்பனாக விடலாம், இல்லை டெரஸ் மாதிரி பார்ட்லி டெரஸ் மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல் டெரஸோட சீட்டு மாதிரி கூட போட்டுக்கலாம், கன்வென்ஷன் சீட்டு. அது அவங்களோட தேவைக்காக எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணி விட்டுட்டேன். கீழே என்ன பெட்ரூம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் 11க்கு 14 வருது. ஆனால் அதுக்கு காமன் இல்லாமல் அட்டாச்ட் இல்லாமல் காமன் கொடுத்துருக்கேன். அடுத்து கிச்சன் மேலே இருந்தது அது இன்னொரு பெட்ரூமாக 4 பெட்ரூம் ஆக்கியிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்டெப்ஸு கீழே இறங்கி வந்தோம்னா கார் பார்க்கிங் ஏரியா வரலாம். 2 ஸ்டெப் டவுன் வந்தோம்னா அந்த டெரஸ் ஏரியா வரும். அதில் வந்து கார்டனிங் மாதிரி பண்ணிக்கலாம், அதாவது டெரஸ் கார்டன் மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு, நல்லா பார்க்குறதுக்கு லக்ஸரியாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த நார்த் சைடு டெரஸு ப்ளஸ் இந்த கார் பார்க்கிங் டெரஸ் எல்லாமே நம்ம வந்து கார்டனிங் மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடை பார்த்தாலே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக கார்டனிஸ்ட் பண்ணும்போது இந்த வீடு வந்து நல்ல கார்டனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு. அந்த மாதிரி அமைப்பு நேச்சராகவே இந்த இடத்துல இந்த பிளானுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டு பிளான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. நம்ம வாஸ்து ரெக்குவயர்மெண்ட்ஸு நம்ம பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த வீட்டு பிளான் வாங்கும்போது எக்ஸாக்டாக நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். ஒருவேளை அதில் ஆப்ஷன் வேணும்னா கூட நம்ம பண்ணி பார்க்கலாம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஆப்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து தேர்ந்தெடுத்து ஒரு வீட்டு பிளானை பண்ணுறது நல்ல உசிதம். ஒருவேளை வீடு கட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புதுசு ஐடியா வரும், நம்ம இந்த ஐடியா படி பண்ணலாமே அப்படின்னு நினைக்கும் போது அது பண்ண முடியாமல் போயிடும், இல்லாட்டி செலவு அதிகமாகும். அதனால் வந்து வீடு கட்டும் போது நம்ம டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி கட்ட போகிறோமா, இல்லை உள்ளுக்குள்ளே படிக்கிட்டு வச்சு போகும்போது லிவிங் ரூம் தெரிகிற மாதிரி பண்ண போகிறோமா, இல்லை அது வேண்டாமா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நமக்கு கார்டனிஸ்ட்டாக அந்த வீடை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நமக்கு குறுகிய இடம் இருந்தால் ஆப்ஷன் வந்து குறைச்சலாக இருக்கும். அதே பெரிய இடமா இருந்தால் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். கோர்ட்டியார்ட் வீடு மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் வரும்.
அதெல்லாம் இதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த வீட்டு பிளான் ஒன்று சூஸ் பண்ணி அதுலேருந்து வீடு கட்ட ஆரம்பிங்க. நிம்மதியாக ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கும் போது அது ஃபினிஷ் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் பண்ணோம். முக்கியமாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே வரைகிற மாதிரி பண்ணிக்கணும். நம்ம பட்ஜெட் தாண்டி போகிற மாதிரி பண்ணிட்டோம்னா அது வந்து இருக்கும். ஒருவேளை முடிக்க முடியாத ஸ்டேஜில் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நம்மள்ட்ட கையில் இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி ஓப்பனாக நீங்கள் வந்து கான்ட்ராக்டரோட பேசி என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது, இதுதான் பண்ணணும், இதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ண முடியும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை கான்ட்ராக்டர் சைடில் அவங்க எவ்வளோ பண்ணுவாங்க, மீதி இருக்கிற பணம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே நேரத்தில் அந்த வீடு நல்லா தரமாக வரும். உங்களுடைய அந்த ஃபுல்ஃபில் ஆகும் எல்லா விஷயங்களும். அதனால் டெக்னிக்கலாக ஸ்டேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, பயனுள்ள இருந்தால் நண்பர்கள் உறவினருக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணித்தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸோடு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.